நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்னாச்சு காயத்ரி? முன்னாடி என்ன ஒரு கார் இடிக்க வந்ததில்ல? ஆமா. அந்த கார் மறுபடியும் வந்து என்ன இடிச்சுது. நல்ல வேலை, நான் தப்பிச்சிட்டேன். பெருசா அடி எதுவும் படல. ஆனா இந்த தடவை அந்த காரோடைய நம்பரை நான் நோட் பண்ணிட்டேன். நீ அப்பவே ஸ்டேஷனுக்கு போயிருக்கலாம்ல. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நான் நேரா இங்க தான் வரேன். எதுக்கும் நீ நம்பர் நோட் பண்ணது நல்லதா போச்சு. ஆமா, வண்டி ஓட்டுனது யாரு? அத நான் சரியா கவனிக்கல. ஆனா பெண்ணா? ஒரு பொண்ணுன்னு தான் எனக்கு தோணுதா. அவங்கள பார்த்தா அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமா உன்னால? கன்ஃபார்மா தெரியல, ஆனா நான் ட்ரை பண்றேன். வண்டியோட நம்பர் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கா. KL07 CH 8747. உனக்கு இங்க யாராவது எதிரிங்க இருக்காங்களா? அப்படி யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. ஒருவேளை ஆளு மாறி போயிருக்குமோ? அதுவும் எனக்கு தெரியல. யாரோ பிளான் பண்ணி பண்றாங்க. நம்ம ஸ்டேஷனுக்கு போலாம். மிச்சத்தை அவங்க பாத்துப்பாங்க. எனக்கு ஆர்டி ஆபீஸ்ல கொஞ்சம் பேரை தெரியும். நம்ம வண்டி நம்பரோட டீடைல்ஸை கலெக்ட் பண்ணலாம். அதை வச்சு வண்டியோட ஓனர் யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அந்த டீடைல்ஸையும் நம்ம ஸ்டேஷன்ல கொடுக்கலாம். அப்போ விஷயம் சீக்கிரம் முடிஞ்சிடும். இவ்வளோலாம் நடந்ததுனால நீ கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஒரு ஆளும் உயிரியே எடுக்கணுங்கிறதுக்காக டார்கெட் பண்ணிருக்காங்கன்னு மட்டும் தெரியுது. ஒருவேளை சும்மா பயமுறுத்துறதுக்காக கூட செஞ்சிருக்கலாம். வக்கீல் சார், உட்காருங்க. தேங்க்யூ சார். சொல்லுங்க. இது காயத்ரி. காயத்ரி இன்னைக்கு ஒருத்தர் வண்டி இடிச்சு கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். சாதாரணமா வக்கீலுங்க இந்த மாதிரி கேஸ் கொண்டு வந்தாலே தெரியும், அது ஒரு சின்ன ஆக்சிடென்டா தான் இருக்கும். ஆனா கொலை முயற்சின்லாம் சொல்றது வக்கீலுங்க கேஸை ஸ்ட்ராங் பண்றதுக்காக சும்மா சொல்றது. சார், நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. இவங்களுக்கு இதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. போன மாசம் 11ஆம் தேதி பப்ளிக் லைப்ரரி முன்னாடி நடந்துச்சு. அதுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி மெயின் ரோட்ல மரக்கடை முன்னாடி நடந்துச்சு. ஆனா அப்பெல்லாம் யார் இது பண்ணாங்கன்னு சொல்ல முடியல. இப்போ அது கிளியரா புரிஞ்சிருச்சு. அப்புறம் வண்டி நம்பர் இந்த பேப்பர்ல இருக்கு. கோவில் பக்கத்துல இருக்கிற பெட்ரோல் பங்குக்கு முன்னாடி தான் இது நடந்துச்சு. அந்த பெட்ரோல் பங்க்லயும் பக்கத்துல நிறைய கடைகளையும் சிசிடிவி கேமராலாம் இருக்கு. நீங்க அதை வச்சு கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு அதெல்லாம் கண்டுபிடிக்க கஷ்டமா இருந்துச்சுன்னா சொல்லுங்க, சிசிடிவி ஃபுட்டேஜ் நானே கொண்டு வந்து உங்க கையில கொடுக்குறேன். நீங்க சொல்றதை கேட்கும்போது இது ஒரு சீரியஸான கேஸ் மாதிரி தான் தெரியுது. அப்ப என்னவா இருக்கும்? வண்டி இடிச்ச ஆளுடைய மோட்டிவ்ங்கிறது? மோட்டிவ்ல எங்களுக்கு என்னன்னு தெரியாது. அதை கண்டுபிடிக்க தானே நீங்க இருக்கீங்க. எப்படியா இருந்தாலும் செக்ஷன் 307 படி கொலை முயற்சிக்கு கேஸ் போட வேண்டியதா இருக்கும். பாப்போம். எதுக்கும் நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. அதை எழுதி கொண்டு வந்திருக்கோம். இந்தாங்க. சரி, ஓகேங்க. நான் இப்பவே தேவையான ஆக்ஷன் எடுக்கிறேன். சார், இன்னொரு விஷயம். கடைசியில மேல இடத்துல இருந்து வர பிரஷர்னால இந்த கேஸ முன்னெடுத்து நடத்த முடியல அப்படின்னு நீங்க என்கிட்ட சொல்லக்கூடாது. அப்படி சொன்னீங்கன்னா நானே இந்த கேஸ நேரடியா கோர்ட்ல கொடுப்பேன். நான் ஒரு வக்கீல்னு உங்களுக்கு தெரியும்ல. அதனால இந்த கேஸ் எடுத்துட்டு நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். அப்படி எதுவும் நடக்காது. இந்த கேஸுக்கு தேவையான ஆக்ஷனை நான் எடுப்பேன்.
என்னாச்சு சார்? மிஸ்டர் முகுந்தனோட வீடு இதுதானே? ஆமா. முகுந்தன் இங்க இருக்காரா? இல்ல, நீங்க மிஸ்டர் மேனனுக்கு என்ன வேணும்? அவரோட மனைவி. ஓ, மிஸ்ஸஸ் ஸ்வேதா நந்தகிஷோர் உங்களோட பொண்ணு தானே? ஆமா. அவங்க வீட்ல இருக்காங்களா? என்ன விஷயம் சார்? அதெல்லாம் சொல்றேன். ஸ்வேதா இங்க இருக்காங்களா இல்லையான்னு சொல்லுங்க. நான் என்னோட ஹஸ்பண்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன் சார். நில்லுங்க. உங்க பொண்ணு இருக்காங்களா இல்லையான்னு சொல்றதுக்கு எதுக்கு உங்க ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்றீங்க? நீங்க தானே ஸ்வேதா? ஆமா, என்ன விஷயம்? உங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு வந்திருக்கோம். என்ன விஷயம் சார்? காயத்ரிங்கிற பொண்ணு உங்களோட பொண்ணு, அதாவது ஸ்வேதா நந்தகிஷோர் இருக்காங்கல்ல, வேணும்னே ஆக்சிடென்ட் பண்ணி கொல்ல பார்த்திருக்காங்க. அதுவும் ஒரு முறை இல்ல, 3 முறை. அதுக்கு உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? இருக்கு. அந்த பொண்ணு கிட்ட சரியான ஆதாரம் இருக்கு. அவங்க உங்க கார் நம்பரை நோட் பண்ணியிருக்காங்க. நீங்க இந்த ஆக்சிடென்ட் பண்ண பக்கத்துல இருந்த பெட்ரோல் பங்கோட சிசிடிவில கொலை பண்ண முயற்சி பண்ணது கிளியரா ரெக்கார்ட் ஆயிருக்கு. வாங்க, வந்து வண்டியில இருங்க. சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நீங்க இப்ப இவளை கூட்டிட்டு போயிடாதீங்க சார். இவ அப்பா வந்த உடனே கண்டிப்பா இவளை கூட்டிக்கிட்டே ஸ்டேஷனுக்கு வர சொல்றேன் சார். இவங்களோட அப்பா ஸ்டேஷனுக்கு வரட்டும், இந்த கேஸுக்கு தேவையான ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்ணட்டும். ஆனா இவங்கள நாங்க இப்ப கூட்டிட்டு போய் தான் ஆகணும். ப்ளீஸ் சார். முதல் விஷயம், இந்த கேஸை கொடுத்த காயத்ரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அப்புறம் அந்த பொண்ணு ஒரு அட்வொகேட்டோட வந்திருக்காங்க. அதனால எங்களால எதுவும் பண்ண முடியாது. வண்டியில ஏத்துங்க. ஓகே சார். சார், வேணாம் சார். சொன்னா கேளுங்க. அம்மா, சார், சார் என்ன? வா. வேணாங்க சார். சார், அவளை விட்டுருங்க சார். சொன்னா கேளுங்க சார். சார், சார், அவ அப்பா வந்துட்டு சார். வந்த உடனே கூட்டிட்டு வர சொல்றேன் சார். சார், அவளை விட்டுருங்க சார். சார், வேணாம் சார். சார், ஐயோ, சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். சார், என் வீட்டுல போலீஸ் அனுமதி இல்லாம நுழைஞ்சு என் பொண்ணை அரெஸ்ட் பண்ணதா கேள்விப்பட்டேன். அவ இப்ப எங்க இருக்கா? பக்கத்து ரூம்ல இருக்காங்க. எதுக்கு அவளை அரெஸ்ட் பண்ணீங்க? அதுக்கான அவசியம் இருந்துச்சு. உங்க பொண்ணு மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது இவங்க தான். உங்க பொண்ணு நிறைய தடவை இந்த பொண்ணை ஆக்சிடென்ட் பண்ணி கொல்ல பார்த்திருக்காங்க. இன்னைக்கும் அந்த மாதிரி முயற்சி பண்ணியிருக்காங்க. அத பண்ணது உங்க பொண்ணுதான்னு இவங்க கிட்ட சரியான ஆதாரம் இருக்கு. இந்த பொண்ணு அந்த வண்டி நம்பரை நோட் பண்ணியிருக்கா. அது மட்டும் இல்ல, ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு சொல்ற அந்த டைம்ல பக்கத்துல இருந்த சிசிடிவி கேமரால உங்க கார் ரொம்ப தெளிவா தெரியுது. அதனால கேஸ் எடுக்காம இருக்கிறத தவிர எனக்கு வேற எந்த வழியும் இல்ல மேனன் சார். இந்த கேஸுக்கு தேவையான எல்லா ஆதாரமும் இருக்கு. என்ன ஆதாரம்? சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் யாரு வேணாலும் ஃபேக்கா கிரியேட் பண்ணலாம். என் பொண்ணு அப்படி பண்ணிருக்க மாட்டா. இதுதான் உங்க ஆட்டிடியூட்னா எனக்கு கேஸ் எடுக்கிறத தவிர வேற வழி இல்ல. இல்லனா இவங்க கிட்ட நீங்க பேசி இத வேற விதத்துல ஏதாவது செட்டில் பண்ண பாருங்க. எந்த விதமான செட்டில்மெண்ட்டுக்கும் நாங்க தயாரா இல்ல.
இது ஒருத்தங்களை கொலை பண்றதுக்கான முயற்சி பண்ண கேஸ், அதுவும் எந்த காரணமும் இல்லாம. ஒருவேளை ஸ்வேதா இவங்களை கொல்ல நினைச்சது தேவையில்லாத சந்தேகத்தினால இருக்கலாம். தேவையில்லாத சந்தேகம்லாம் இல்ல, சந்தேகப்படுறதுக்கு காரணம் இருக்கு. அப்படி சந்தேகம் இருந்தா ஒருத்தங்களை கொன்னுடுவீங்களா? எப்படியோ உங்க வாயாலே நீங்க ஒத்துக்கிட்டீங்க உங்க பொண்ணுக்கு ஏதேதோ சந்தேகம் இருக்குன்னு. அதை நீங்க கோர்ட்ல சொல்லுங்க, அப்புறம் கோர்ட் முடிவு பண்ணட்டும். கோர்ட் முடிவு எங்களுக்கு சாதகமா தான் வரும். ஏன்னா எனக்கு நிறைய பேரை தெரியும், நிறைய செலவு பண்ணி நல்ல அட்வொகேட்டா வச்சு வாதாடுவேன். நீங்க எந்த அட்வொகேட் வேணா வச்சுக்குங்க. இப்ப நான் ஜாமீன் கிடைக்காத செக்ஷன்ல தான் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கேன். மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி உங்க பொண்ணை நான் ஆஜர்படுத்திட்டேன்னா அவங்கள ரிமாண்ட் பண்ணிடுவாங்க. ஐயோ, அப்புறம் 2 வாரத்துக்கு அப்புறம் தான் ஜாமீன் கிடைக்கும். சார், நான் ஸ்வேதாவோட ஹஸ்பண்ட். ஆ, சார் சொன்னதெல்லாம் நான் கேட்டேன். நான் கொஞ்ச நேரமாக வெளியே தான் நின்றுட்டு இருந்தேன். என் ஒய்ஃபை நான் பர்சனலாக பார்க்கலாமா? அதுக்கப்புறமா நம்ம என்னன்னு பேசி ஒரு முடிவுக்கு வந்துடலாமே. அவங்க மேல இன்னும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல. அதுக்காக தான் அவங்கள பக்கத்து ரூம்ல உட்கார வச்சிருக்கோம். நான் போய் பார்க்கலாமா சார்? போய் பாருங்க. தேங்க்யூ சார். நீ என்ன பண்ண? நான் எதுவும் பண்ணல. இது அவங்க வேணும்னே என் மேல போட்ட பழி. கத்தாத, இது போலீஸ் ஸ்டேஷன், உன் வீடு இல்ல. அவங்க எல்லா எவிடன்ஸோடையும் வந்திருக்காங்க. போதா குறைக்கு அவங்க கிட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் வேற இருக்கு. இப்போ நீ இப்படியே பேசியிருந்தேன்னு வை, கடைசியில ஜெயில தான் இருப்ப. உன் டேடி முகுந்தன் இல்ல இந்த ஸ்டேஷன் எஸ்ஐ. அவருக்கு கொஞ்சம் படிப்பு அறிவெல்லாம் இருக்கு. சட்டப்படி நடந்துக்கிறவர். இந்த திமிரை காட்டாம ஒழுங்கா காயத்ரி கிட்ட மன்னிப்பு கேளு. நான் செத்தாலும் அது கேட்க மாட்டேன். அப்படின்னா நீ போய் ஜெயில கடை. நான் உன்னை நினைச்சு எந்த கவலையும் பட வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். உள்ள புருஷனை கொலை பண்ணவங்களும் திருட்டு தொழில் பண்றவங்களும் பணத்துக்காக எதையும் செய்ய தயாரா இருக்கவங்கன்னு இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. படுக்கிறதுக்கு வெறும் கோணி பை தான் கிடைக்கும். நான் முகுந்தன் சாரோட பொண்ணு, அது இதுன்னு சீன் போடுற வேலையெல்லாம் அங்க ஒண்ணுத்துக்கும் உதவாது. பாத்ரூமுக்கு போகணும்னா கூட பக்கெட்டை வச்சுக்கிட்டு கியூல நிக்கணும். அதெல்லாம் நீ அனுபவிக்க வேணான்னு ஒரு சக மனுஷன் எனக்கு தோன்றதால தான் நான் இது எல்லாத்தையுமே சொல்றேன். இந்த கேஸ்ல இருந்து வெளியே வர வழியை பாரு. கேஸ் கொடுத்தது உங்களோட காதலி தானே? நீ இந்த காதலின்னு சொல்றத இதோட ஸ்டாப் பண்ணிக்கோ. காயத்ரி கிட்ட பேச எனக்கு இப்பவும் சுதந்திரம் இருக்கு, அதை நீ மறந்துடாத. ஆனா ஒரு ஆளை கொல்றதுக்கு முயற்சி பண்ணா மினிமம் 7 வருஷம் உள்ள இருக்கணும். காயத்ரி கூட இருக்க அந்த வக்கீலு சட்டத்தை பத்தி ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒருத்தன். அப்புறம் இந்த கேஸுக்கு தேவையான எவிடன்ஸ் எல்லாமே இருக்கிறதால உங்க அப்பா எவ்வளவு காசு கொடுத்தாலும் அந்த எஸ்ஐ விட மாட்டாரு. இது கோர்ட்டுக்கு வந்த பிறகு சால்வ் பண்ண முயற்சி பண்ணீங்கன்னா அது இந்த மாதிரி அவ்வளோ ஈஸியா இருக்காது. இப்போ நீ ஒருவேளை மன்னிப்பு கேட்டன்னா இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு நீ மன்னிப்பு கேட்கறது தான் புத்திசாலித்தனம். என்னன்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. மன்னிப்பு கேட்காம இந்த கேஸ் முடியாதா? வாய்ப்பே இல்லை. மன்னிப்பு கேட்க தயாரா? ஒண்ணு நீ மன்னிப்பு கேட்கணும், இல்லைன்னா ஜெயிலுக்கு போகணும். எது வேணும் நீயே முடிவு பண்ணிக்கோ. சரி, நான் விருப்பப்பட்டெல்லாம் கேட்கல. இருந்தாலும் கேட்டு தொலைக்கிறேன். சார், நான் காயத்ரி கிட்ட கொஞ்சம் பேசலாமா? நீ எப்பவும் அவகிட்ட தனியா தானே பேசுவ. பேசுப்பா, பேசு பேசு. உங்களுக்கு கண்டிப்பா என் அப்பாவோட வயசு இருக்கும். அது மட்டும் இல்லாம இது போலீஸ் ஸ்டேஷன், தேவையில்லாம இங்க பிரச்சனை வேண்டாம். போய் பேசிட்டு வாங்க.
காயத்ரி, நான் என் பொண்டாட்டி பண்ணது சரின்னு சொல்ல வரல. என்ன இருந்தாலும் அவ ஒரு பொண்ணு. ஆனா ஒரு பொண்ணு செய்யக்கூடாத விஷயத்த அவ இப்ப செஞ்சிருக்கா. அது தப்பு தான். நியாய தர்மம்னு பார்த்தா அது உன் பக்கம் தான் இருக்கு. நீ ஒரு தடவை மன்னிச்சேன்னா ஸ்வேதா மாறுறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பா இருக்கும். அப்படி அவ திருந்திட்டான்னா அவளுக்கு தண்டனை கிடைக்கிறத விட இதுதான் சரியானதா இருக்கும். அவ மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கா? அப்படி அவங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு ரெடியா இருக்காங்கன்னா கண்டிப்பா அவங்க மனசு மாறிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இதனால உங்க வாழ்க்கை மாறும்னா எனக்கு சந்தோஷம்தான். ஆனா அதுக்காக அவங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம்லாம் இல்ல. நீங்க சொன்ன இந்த வார்த்தையே போதும். ஸ்வேதா மன்னிப்பு கேட்க தயாரா இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, நான் இப்பவே கேஸ வாபஸ் வாங்கிடுறேன். ஆனா பாலு இதுக்கு ஒத்துப்பாரான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நான் ஏதாவது சொல்லி பாலுவை ஒத்துக்க வைக்கிறேன். காயத்ரி, உனக்கு ரொம்ப பெரிய மனசு. அத பத்தி பேசி இப்ப எந்த பிரயோஜனமும் இல்ல நந்தா. என்கிட்ட யாரும் மன்னிப்பு கேட்க வேண்டாம். அப்படி மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு நான் பெரிய ஆளும் இல்ல. இப்பவும் நான் பழைய காயத்ரி தான். நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா இப்பவும் அதை கேட்காம என்னால இருக்க முடியாது. நீ என்ன காயத்ரி சொல்ற? கேஸ வாபஸ் வாங்கணுமா? அட்வொகேட் சொல்றது சரிதான். இந்த கேஸ்க்கு எல்லா ஆதாரமும் இருக்கு. வேண்டாம் சார், என்கிட்ட யாரும் மன்னிப்பு கேட்க வேண்டாம். நான் கேஸ வாபஸ் வாங்கிக்கிறேன். காயத்ரி, நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க? இந்த மாதிரி கேஸ் எல்லாம் எப்பவாதான் கிடைக்கும். கோர்ட்ல வாதாடி அவளுக்கு நான் கண்டிப்பா தண்டனை வாங்கி கொடுப்பேன். அவளுக்கு மட்டும் இல்ல, அவளோட அப்பாவுக்கும் தண்டனை வாங்கி கொடுப்பேன். அவ இப்படி பண்றதுக்கு இந்த ஆளுதான் உறுதுணையா இருக்காருன்னு நான் நிரூபிப்பேன். பெரிய முகுந்தன் மேனன், இந்த ஆளை கண்டிப்பா நான் கழித்துன்னு வைப்பேன். பாலு, என் மேல உங்களுக்கு மரியாதை இருந்துச்சுன்னா இந்த கேஸை நம்ம இப்பவே வாபஸ் வாங்கிக்கலாம். உன்னை சார் கூப்பிடுறாரு. சார், அப்ப நாங்க கிளம்புறோம். சரி, கிளம்புங்க. இங்க சைன் பண்ணுங்க. நூல் இழையில தான் நீங்க தப்பிச்சிருக்கீங்க. அதுவும் அந்த பொண்ணோட பெரிய மனசால தான். நீங்க கூட்டிட்டு போலாம். ஸ்வேதா இந்த மாதிரி நிறைய டைம் உன்னை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கா. இது உனக்கு பெரிய ஆபத்தா முடிஞ்சிருக்கும். ஒருவேளை உயிர் கூட போக வாய்ப்பு இருந்திருக்கும். அது கேஸ் ஆன போது அதை நடத்துறேன்னு சொன்னது நான் தான், ஒரு அட்வொகேட்டா இல்ல. நான் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா தான் நினைச்சு அதை நான் பண்ணேன். அப்படி இருக்கும்போது குற்றவாளியை நம்ம கண்டுபிடிச்ச உடனே நம்ம அவங்கள சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டி இருக்கணும். அதுக்கடையில அவங்க கிட்ட காம்ப்ரமைஸ் பண்றதா இருந்தா நீ என்கிட்ட கேட்டு இருந்திருக்கணும். அதுதான் அதோட மரியாதையே. ஆனா அதுக்கு பதில் நீ என்ன பண்ண? நந்தா சொன்ன உடனே ஸ்வேதாக்கு மன்னிப்பு கொடுத்தது பெரிய தப்பு. கேஸ வாபஸ் வாங்கினதுனால அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து நல்லபடியா வாழ்ந்தாங்கன்னா அது நல்ல விஷயம் தானே. இல்லைன்னா எனக்கும் நந்தாவுக்கும் நடுவுல இருந்த உறவுல அவரு பக்கம்தான் எல்லாம் சரியணும், இல்ல என் பக்கமும் எல்லாம் சரின்னு சொல்லிட முடியாது. அதுல எனக்கு குற்ற உணர்ச்சி இருக்கு. என்னாலதான் அவருடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு.
அதனால இனிமேலாவது நந்தா நல்லா இருக்கட்டும். நீ இதெல்லாம் சும்மா சொல்லிக்கிட்டு இருக்க. உன் மனசுல இப்பவும் எங்கேயோ நந்தா மேல அன்பு இருக்கு. அவரு பெரிய ஆளாச்சே, சமுதாயத்துல என்னை விட அவர் பெரிய ஆளு வேற. அதனால அவர் வந்து பேசினதும் நீ அதை ஒத்துக்கிட்ட. அப்படியெல்லாம் இல்ல. என்ன இல்ல? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்வேதா ஒரு பயங்கரமான கிரிமினல். ஒரு ஆளை கொல்ல முயற்சி பண்ணியிருக்கா. எவ்வளோ கோவம் இருந்தாலும் நம்மளால ஒருத்தரை கொல்ல முடியுமா? இப்படி இருக்கும்போது இந்த கேஸை அப்படி விட்டுருக்க கூடாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்வேதாவை சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கணும். அது அப்படி இல்ல பாலு. ஒருத்தவங்க மன்னிப்பு கேட்க தயாராயிட்டாங்கன்னா அது அவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிராய்ச்சிதமா தானே நம்ம நினைக்கணும். ஒருத்தவங்க அவங்களுடைய தப்பை ஏத்துக்க தயாராயிட்டாங்கன்னா அப்புறம் அவங்கள சோதிக்கிறதுல அர்த்தம் இருக்கா என்ன? அவளுக்கு புரிஞ்சிருச்சு அவளுடைய தப்பு என்னன்னு. அதுக்கப்புறமா அவளுக்கு நம்ம தண்டனை வாங்கி கொடுக்கறது தப்பு இல்லையா பாலு? இது அதெல்லாம் இல்ல. உனக்கு இப்ப சொந்தமா முடிவு எடுக்கிறதுக்கும் சொந்தமா வாழ்றதுக்கும் தைரியம் வந்துருச்சு. நடி எல்லாமே என்கிட்ட கேட்டுட்டு தான் பண்ணுவ. இப்போ எல்லாம் மாறிடுச்சுல்ல. அப்போ என்னால என்ன பண்ண முடியும்? இதே உன் இடத்துல நான் இருந்திருந்தா இப்படி எல்லாம் பண்ணிருக்கவே மாட்டேன். பிரச்சனை அப்போ யார் என் கூட இருந்தாங்களோ அவங்க கிட்ட கேட்டுட்டு தான் நான் முடிவே எடுத்திருந்திருப்பேன். இனிமே உனக்கு என் உதவி தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் இதை என்னால ஏத்துக்க முடியல. பாலு, உன் பேச்சை கேட்டுதான் அவன் கேஸையே வித்ட்ரா பண்ணியிருக்கா. அதுவும் அது வரைக்கும் எந்த காம்ப்ரமைஸுக்கும் அவன் தயாரா இல்ல. கேஸை நடத்தி ஸ்வேதாக்கு தண்டனை வாங்கி தர அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தா. காயத்ரி கூட இவர் இப்பவும் தொடர்புல தான் இருக்காருன்றதுக்கு ஆதாரம் வேணுமா? நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. அவளோட நல்ல மனசால தான் இந்த கேஸ்ல இருந்து வெளியே வந்திருக்க. ஒரு ஆள் மேல கோவம் வரலாம், வெறுப்பு வரலாம். ஆனா அவங்கள காரை ஏத்தி கொல்ல பாக்குறதெல்லாம் ஒரு கிரிமினல் பண்ற வேலை. நீ காரை வச்சு இடிச்சது ஒரு தடவை இல்ல, 3 தடவை. நீ இடிக்கும் போது 1 இன்ச்சு முன்ன பின்ன ஆயிருந்துச்சுன்னா அனாவசியமா ஒரு உயிர் போயிருக்கும். அப்படி மரணத்தை நேர்ல பார்த்த ஒரு பொண்ணு தான் தன்னை கொலை பண்ண முயற்சி பண்ணவளை மன்னிச்சிருக்கா. அப்ப கூட அதுல இருக்க நல்ல விஷயத்தை பார்க்காம அதுல கூட பொறாமையும் சந்தேகத்தையும் பார்க்கிற உனக்கு எப்பவுமே நல்ல புத்தியா வராது. பாத்தீங்கல்ல டாடி, இதுதான் இவரோட ஆட்டிடியூட். கட்டின பொண்டாட்டிய பத்தி எவ்வளவு கேவலமா பேசுறாரு பாத்தீங்கல்ல. நானும் கேட்டுக்கிட்டு தான்மா இருக்கேன். எனக்கு நிறைய தடவை தோணி இருக்கு நீ தான் ஓவர் ரியாக்ட் பண்றியோன்னு. ஆனா எனக்கு இப்ப நல்லா புரிஞ்சிருச்சு. ஒரு பொண்ணுன்னு மரியாதை கூட கொடுக்காம இவன் பேசிக்கிட்டு இருக்கான். அவ கூடயே நீங்க வாழ்ந்திருக்கலாம்ல. இங்க பாருமா, அப்படி பேசக்கூடாது. எப்படி இருந்தாலும் கேஸ வாபஸ் வாங்கிட்டாங்கல்ல. உன்னை தேடி போலீஸ் வீட்டுக்கு வந்தப்ப நான் மட்டும் தானே வீட்டுல இருந்தேன். அப்ப நான் எவ்வளவு பயந்து போயிட்டேன் தெரியுமா? இப்ப அதெல்லாம் சரியாயிடுச்சுல்ல. இனிமேலாவது அதெல்லாம் மறந்து ஒன்னா வாழற வழிய பாருங்க. இவர் கூட வாழறதுக்கு இனிமே என்னால முடியாது. இதுதான் இவரோட ஆட்டிடியூட்னா, பழைய காதலியோட பெருமைய பேசி என்ன அசிங்கப்படுத்தின இவர் கூட என்னால இனி வாழ முடியவே முடியாது. எனக்கும் அப்படி வாழணும்னு எந்த விருப்பமும் இல்லை. நீ இப்பவாது திருந்துவியான்னு பார்க்கலான்னு வந்த. ஆனா இப்ப தெரிஞ்சு போச்சு அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு. அவ்வளோ ஈஸியா அவ திருந்திடுவாளான்னு. இவ பண்றதுக்கெல்லாம் ஜாலர் அடிக்கிறதுக்கு இங்க நிறைய பேர் இருக்காங்களே. உன் வீராப்பெல்லாம் என்கிட்ட காட்டாத.
ஆண்டி ஸ்வேதா எந்திரிக்கல, அங்கிளும் எந்திரிக்கல. அவங்க கிட்ட சொல்லிட்டு போறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நல்ல வேளை நீங்களாவது இருக்கீங்களே. ஏன்னா உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகணும்னு நினைச்சேன். இல்லைன்னா ஒரு திருட மாதிரி இங்க இருந்து சொல்லாம போன மாதிரி ஆயிருக்கும். அவங்களை எழுப்பி சொல்லிட்டு போக நான் விரும்பல. என்னை போக விடாம வீணா பிரச்சனை பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி அதானே நடந்துச்சு. நான் ஒரு முடிவு பண்ணிட்டு தான் இங்க வந்தேன். இவ்வளவு ஆன பிறகு அவ திருந்தாம இருந்தான்னா நான் இந்த வீட்டை விட்டு போயிடணும்னு. அப்படியெல்லாம் நீ யோசிக்காதப்பா. நம்ம பிரச்சனையை பேசி சரி பண்ணலாம். அப்படித்தான் நானும் இது வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா பல மாசங்கள் ஓடி போயிடுச்சு. நான் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் ஒன்றும் சரியாகிற மாதிரி தெரியல. அதனால நான் இங்க இருந்து போறது தான் சரின்னு தோணுது. ஆனா போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா முன்னாடி எல்லாம் நீங்களும் எனக்கு எதிராக இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்கிட்ட நல்ல விதமா நடந்துக்கிட்டது நீங்க மட்டும்தான். அப்புறம் இன்னொரு விஷயம் ஆண்டி, நான் இங்க இருந்து போயிட்டேன்னா அப்புறம் திரும்பி வரவே மாட்டேன். ரொம்ப பொறுமையா தான் இருந்தேன். ஆனா எல்லாத்த விட ரொம்ப பெருசு என்னோட சுயமரியாதை. இதுக்கப்புறமும் நான் இங்க இருந்தா அதுவும் என்னை விட்டு போயிடும். அதனால நீங்க என்ன மன்னிச்சிருங்க. அதுக்காக எனக்கு எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்க விருப்பம் இல்லை. அடுத்து நான் என்ன பண்ணணும்னு நான் ரொம்ப தெளிவா பிளான் பண்ணியிருக்கேன். என்ன என் வழியில போக விடுங்க. நான் போறேன் ஆண்டி. நந்தா, நந்தா, என்னங்க என்னங்க? அப்பா, நந்தாவை எங்கேயுமே காணும். ஓ, அவன் எங்கம்மா போறான்? அவன் இங்கதான் எங்கேயாவது இருப்பான். அம்மா, நந்தா எங்க போனாரு? அவர் உன் கூட தானே இருந்தாரு. அப்படின்னா அவர் எங்க போனாருன்னு உனக்கு தானே தெரியும். ஓ, எனக்கு தெரியலம்மா. ஒருவேளை அவர் எங்கேயாவது போயிருப்பாரா? நந்தா ஒருவேளை இந்த வீட்டை விட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கலாம். அதை நான் பார்த்தேன்னு இருக்கட்டும். என்னால என்ன பண்ண முடியும்? நீயும் உங்க அப்பாவும் சேர்ந்து அவர்கிட்ட வெறுப்பையும் கோவத்தையும் காட்டி கஷ்டப்படுத்திட்டீங்கல்ல. அதுக்கப்புறம் அவர் இங்க இருப்பாரா? தன்னோட சொந்த உழைப்புல வாழ்ற ஒரு ஆள் தானே அவரு. நம்மளோட தயவு இல்லைனாலும் அவரால உழைச்சு வாழ முடியும்ல. அப்படி இருக்கும்போது எத்தனை நாளைக்கு அவர் நீங்க திட்டதெல்லாம் கேட்டுக்கிட்டு இங்க இருப்பாரு? நான் முதல்ல உங்க பேச்சு கேட்டுக்கிட்டு அவருக்கு எதிரா உங்க கூட சேர்ந்து ஆட்டம் போட்டேன். அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் புரியுது. அவருக்கு சரியான நோக்கம் இருக்கு. அத அவரு கண்டிப்பா செய்வாரு. நீங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசாம அவர் எங்க போனாருன்னு சொல்லுங்க. ஆமா, அவரு வீட்டை விட்டு போயிட்டாரு. அப்பா, அவர் எங்க போனாலும் நான் அவரை விட மாட்டேன்ப்பா. அப்படி என்ன ஏமாத்தி யாரும் ஜெயிக்கணும்னு நினைக்க வேண்டாம். நீங்க ஏன்
ஏன் எதுவும் பேசாம இருக்கீங்க? நீங்க என் கூட இருப்பீங்கல்லப்பா. கண்டிப்பாம்மா. உன் பக்கம் நிக்காம நான் வேற யார் பக்கம் நிப்பேன்? எல்லாத்துக்கும் நான் உன் கூட தான்மா இருப்பேன். எனக்கு அது போதும். யார் இல்லைனாலும் நீங்க என் கூட இருந்தா எனக்கு போதும். விட மாட்டேன். நான் அந்த ஆளை விட மாட்டேன். எனக்கு தெரியும். எனக்கு தெரியும் என்ன செய்யணும்னு. ஏன் இந்த ரொம்ப டல்லா இருக்கீங்க? இல்ல ஒண்ணும் இல்ல. இல்ல, என்னமோ இருக்கு. உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. என்கிட்ட சொல்ல முடிஞ்ச விஷயமா இருந்தா நீங்க என்கிட்ட தாராளமா சொல்லலாம். அது வந்து காயத்ரி, அன்னைக்கு ஸ்வேதா உன்னை வண்டியில இடிச்சால, அப்புறம் நான் உன்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணதால நீ அந்த கேஸை வாபஸ் வாங்கிட்ட. அதுவும் ஸ்வேதா உன்கிட்ட ஒரு மன்னிப்பு கூட கேட்காம. அதுக்கப்புறம் ஸ்வேதாக்கு உன் மேல கண்டிப்பா நல்ல எண்ணம் தானே வரணும். ஆனா அவளுக்கு இப்ப நல்ல எண்ணம் வரலன்னு மட்டும் இல்ல, இந்த இன்சிடென்ட்டை காரணம் காட்டி அவளும் அவ அப்பாவும் என்கிட்ட சண்டைக்கு வேற வராங்க. எனக்கும் உனக்கும் இடையில இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும், அந்த காரணத்தால தான் நீ இப்போ நான் கேட்ட உடனே கேஸை வாபஸ் வாங்கினதாகவும் சொல்றாங்க. ஆனா அது உண்மை இல்லையே காயத்ரி. நீ கேஸை திரும்ப வாபஸ் வாங்கிட்டேன்னா அது ஸ்வேதா திருந்த ஒரு வாய்ப்பா இருக்கணும், அவன் மனசு அப்படியாவது மாறணும், அப்படியாவது எங்க 2 பேரோட வாழ்க்கையும் நல்லபடியா மாறும்னு நினைச்சுதானே நான் உங்ககிட்ட கேட்கும் போது நீ எனக்காக அப்படி பண்ண? என்னதான் அவங்களுக்கு நல்லது பண்ணாலும் நல்லது பண்ணவங்களே கஷ்டப்படுத்தி பார்க்கறது தான் அந்த முகுந்தன் சாரும் அவரோட பொண்ணும். நீ அந்த கேஸை வாபஸ் வாங்கியிருக்க கூடாது, அவ ஜெயிலேயே இருந்திருக்கணும். அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க நந்தா. என்ன வேற எப்படி யோசிக்க சொல்ற? உனக்கு தெரியுமா இந்த விஷயத்தை காரணமா வச்சு ஸ்வேதாவோட வீட்டுல எனக்கு எவ்வளவு பிரச்சனை ஆச்சுன்னு? கடைசியில நான் அந்த வீட்டை விட்டே வந்துட்டேன். நீங்க அந்த வீட்டை விட்டு வந்துட்டீங்களா? அப்புறம் எவ்வளவு நாளைக்கு அவங்க பண்றது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு நான் அந்த வீட்டுல இருக்கிறது? அடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க? காலேஜ்க்கு லீவை போட்டு கொஞ்ச நாளைக்கு அம்மா கூட இருக்கலாம்னு இருக்கேன். அது மட்டும் இல்லாம எங்க அம்மாக்கு இருந்த கோவம் தானே நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடக்காம போனதுக்கு காரணமே. அம்மாக்கு இப்ப அந்த கோவம் சுத்தமா இல்லைங்கிறது மட்டும் இல்ல, உன் மேல இப்பெல்லாம் அம்மாவுக்கு கொஞ்சம் சாஃப்ட் கார்னரும் வந்திருக்கு. அது அம்மா என்கிட்ட நேரடியா சொல்லாம இருந்தாலும் அவங்க நடந்துக்கிற விதத்தை வச்சு நிறைய தடவை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். எப்படியும் இதுக்கப்புறம் ஸ்வேதா கூட ஒரு வாழ்க்கையை என்னால் வாழ முடியாது. நான் திரும்பவும் கேட்குறேன், உனக்கு என் மேல இந்த பழைய அன்பு இப்போ இருந்துச்சுன்னா உன்னால என்னை மன்னிக்க முடியும்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா காயத்ரி? உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். வரேன் காயத்ரி. போதும்டா.
நீ எதுக்குடா வந்து இங்க பரிமாறிக்கிட்டு இருக்க? அவளை கூப்பிடு, அவளை வந்து நமக்கு பரிமாற சொல்லு. விடுங்கப்பா, அவ இப்போ பிரெக்னன்சில இருக்கிற டைம் இல்லையா? டேய், நீ முதல்ல உட்காரு. உட்காருன்றல, உட்காரு. நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசலான்னு இருக்கேன். நீ எதுவும் எதிர்த்து பேசவே கூடாது. எனக்கு உன்னோட சந்தோஷமும் நிம்மதியும் தான் முக்கியம். ஆனா அந்த ரெண்டும் உன்கிட்ட இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். வர வர இந்த வீட்ல ஒரு வேலைக்கார மாதிரி ஆயிட்ட. அதை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா என்னால இதை தாங்கிக்கவே முடியல. இப்படியே போனா உனக்கு மிச்சம் இருக்கிற வாழ்க்கையை எப்படிடா நீ வாழ போற? இனியும் நீ இப்படி கஷ்டப்படாம இருக்கிறதுக்கு ஒரு முடிவை நம்ம எடுத்தே ஆகணும். அதனால பேசாம நீ அவளை டிவோர்ஸ் பண்ணிடு. அதுக்கப்புறம் உனக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணலாம். டேய், உனக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். நாம யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணல. அதனால உன்னை புரிஞ்சுக்கிற, உன் மேல அன்பு காட்டுற யாராவது ஒருத்தர் உன் வாழ்க்கையில வருவாங்க. அப்பா, அப்படிலாம் நினைக்க வேண்டாம். நான் அப்படித்தான் நினைப்பேன். என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. இங்க பாரு, நீ இதுக்கு எதிர்ப்பு சொன்னா அப்புறம் உன் விஷயம் எதுலயும் நான் தலையிட மாட்டேன். அதை நீ புரிஞ்சுக்கோ. ஆமாடி. அங்கிள், இன்னைக்கு நீ ரொம்ப பிஸியா இருக்க போல இருக்க. ஆமா, இன்னைக்கு வேலையெல்லாம் சீக்கிரமாவே செஞ்சு முடிக்கணும். அதுக்கப்புறம் டிக்கெட் விற்க வேற போகணும்ல. மத்தியானத்துக்கு முன்னாடி எல்லாத்தையுமே விற்கணும். எதுக்கு மத்தியானத்துக்கு முன்னாடி விற்கணும்? மத்தியானத்துக்கு அப்புறம் காவியா ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கு. இன்னைக்கு வேற அங்க போகணும். பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு யாராவது வேலையை விட்டுட்டு போவாங்களா என்ன? அதனால இல்ல, பேரண்ட்ஸ் மீட்டிங்ல எல்லா பசங்களுடைய அப்பாவும் அம்மாவும் எல்லாருமே வருவாங்க. எங்களுக்கு தான் அப்பா இல்லையே, அம்மாவும் இப்ப இல்ல. அப்போ அந்த மீட்டிங்க்கு யாரும் போகலனாலும் காவியா எதுவும் சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் அவ மனசுல தோணும்ல, அவ மனசுல நமக்காக யாருமே வரலன்னு நினைப்பா. அத வேண்டான்னு நினைச்சுதான் நான் வேலையை கூட விட்டுட்டு அங்க போலான்னு நினைக்கிறேன். காவியாவோடது இந்த வருஷம் எப்படியோ போயிடும். ஆனா அடுத்த வருஷம் அவ +1 போகும்போது அவளுக்கு ஏதாவது ஒரு டியூஷன்ல என்ட்ரன்ஸ் கோச்சிங் சேர்க்கணும். இப்போ எல்லாரும் அப்படித்தானே பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த லாட்டரி வேலையெல்லாம் விட்டுட்டு நான் ஏதாவது ஒரு நல்ல வேலைக்கு போயே ஆகணும். அவளுக்கு ஃபீஸ் கட்டணும்ல. ஓ, நான் இப்ப வந்தது உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச. ஆனா உன் கஷ்டத்தை எல்லாம் கேட்கும்போது அத இப்போ உன்கிட்ட பேசுறதுக்கு மனசு வரல. இருந்தாலும் சொல்ல வந்த விஷயத்த சொல்லாம போறது நல்லது இல்லையே. உனக்கு தெரியலம்மா, சொந்தம்னு சொல்லிக்க எனக்கு இந்த உலகத்துல ராஜேஷ் மட்டும்தான் இருக்கான். அவன் தான் என் வாழ்க்கையில எல்லாமே. அதனால அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அவன் விஷயத்துல நான் ஒரு முடிவு எடுக்கலான்னு இருக்கேம்மா. அதனால நீ என்னை எதுவும் தப்பா எடுத்துக்க கூடாது. வரட்டுமாமா? ராஜேஷ், ஆ. என்ன நீ இன்னும் தூங்கலையா? நான் தூங்குறதையும் தூங்காம இருக்கிறதெல்லாம் நீ கவனிப்பியா என்ன? இல்ல, நான் சும்மா தான் கேட்டேன். இல்ல, வழக்கமா இப்படிலாம் கேட்க மாட்டியே. என்னில இருந்து வேணும்னா நீ கட்டிலேயே படுத்துக்கோயேன். அப்போ நீ எங்க படுப்ப? இதோ நான் இங்க படுத்துக்கிறேன். ஓ, வேண்டாம், நீ ஏன் அதுல படுத்துக்கோ. பழக்க வழக்கத்தெல்லாம் மாத்த வேண்டாம். அது வந்து நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி கேட்கணும். என்ன? அங்கிள் எங்க வீட்டுக்கு போயிருந்தாரு. அதனால என்ன? இல்ல, அங்கிள் எங்க வீட்டுக்கு போய் காயத்ரி கிட்ட ஏதோ பேசியிருக்காரு. நீ எதுக்காக அப்பா பின்னாடி போன? நான் ஒன்னும் ஒட்டு கேட்கல.
நான் எதிர்ச்சியா தான் பார்த்தேன் காயத்ரி கிட்ட அங்கிள் பேசிட்டு இருந்தத. அப்பா காயத்ரி கிட்ட பேசுறதுல உனக்கு என்ன பிரச்சனை? எதை பத்தி அங்கிள் காயத்ரி கிட்ட பேசியிருப்பாரு? அவர் ஏதோ முக்கியமா பேசின மாதிரி இருந்தது. அது என்னவா இருக்கும்? அதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? நீயே போய் அப்பா கிட்ட கேளு. அப்பா என்கிட்ட கேட்டுட்டு தான் எல்லா விஷயத்தையும் பண்ணணும்னு எந்த விதமான அவசியமும் இல்லைல்ல. அவருக்கு காயத்ரி கிட்ட பேச ஏதாவது முக்கியமான விஷயம் இருந்திருக்கும். அது என்னன்னு எனக்கு சுத்தமா தெரியாது. சரி இருக்கட்டும். ஆனா என் மனசுக்குள்ள ஒண்ணு தோணுது. அங்கிள் காயத்ரி கிட்ட பேசினது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோன்னு என் மனசுக்கு படுது. நான் தெரிஞ்சு என்ன பண்ண போறேன்? அவ்வளவு சந்தேகம் இருந்தா காயத்ரி உன் தங்கச்சி தானே, போய் அவகிட்ட கேளு. நான் போய் கேட்டா அவ எனக்கு உடனே பதில் சொல்லிடுவாளாக்கும். அதனால தானே நான் உன்கிட்ட கேக்குறேன் ராஜேஷ். ஏன் அவ பதில் சொல்ல மாட்டேங்கிறா? கூட பிறந்த அக்கா கிட்ட அவ சொல்லலாம்ல. அப்ப அவ கூட நீ நல்ல பேச்சுவார்த்தையில இல்ல. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.